எனவே அத்தகைய வளர்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சிறந்த வகை மட்டும் இல்லைங்க, உங்களுக்குமே இன்னைக்கு மிகச்சிறந்த யோகமான அமைப்பு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க இறைவனுடைய அருளால எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். நம்ம இது எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனைத்தனர் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாளுங்க, 2022ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல சிறப்பை தருங்க. மேலும் இன்றைய தினம் மொகரம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இது மிகச்சிறந்த ஒரு யோகங்க. இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும், 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் அமையுங்க. இன்னைக்கு தொழில்ல அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றகரமான தினமா அமையுங்க. எனவே எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வியாபாரமும் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் அடைய முடியும். எனவே வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மனமகிழ்ச்சியான ஒரு தினமா அமையுங்க. உங்களுடைய தன லாபங்கள் வியாபாரத்தில் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரமும் அதிகரிக்கும். இதன் மூலமாக உங்களது கடன்களையும் நீங்கள் அடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும். லாபங்கள் உண்டு. இன்றைய தினம் உங்களது வளர்ச்சி முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் காண முடியும். எனவே அதன் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஆனாலும் வரவை காட்டிலும் செலவும் கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை நீங்கள் பட்ஜெட் போர்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பணம் வரும்பொழுதே சேமிப்பில் கவனம் செலுத்துவது தான் மிகச்சிறந்த வழிங்க. எனவே வெள்ளம் வரும்பொழுதே அணை போட்டு தடுக்க வேண்டும் என்பது போல இப்போ பணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் சேமிப்பிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளை கண்டுபிடித்து நீங்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் தொழிலில் சில மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. அந்த மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்கள் ஃபியூச்சருக்காக இன்னைக்கு நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல ஒரு திட்டங்களை தீட்டுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் சில நிதி இழப்பை நீங்கள் சில முதலீடுகளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் தாராளமாக இருக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக உங்களது முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அனுபவமிக்க ஆலோசனைகளை பெற்று நீங்கள் இன்றைய தினம் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கு முடிவுகள் ஏதாவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களது முடிவுகளில் கிடைக்கும். எனவே எந்த விதமான காரியங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் முடிவெடுக்க உகந்த நாளாகவே அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு விரும்பிய நண்பரை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக அந்த ஓய்வு நேரம் மிகவும் பயனுள்ளதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் சில மாறுபட்ட நடத்தை காரணமாக உங்களது ரொமான்ஸ் உணர்வு மூடு கெட்டுப்போக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக எந்த ஒரு புரிதலையும் நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம். எனவே புரிதலை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நாளோட ஆரம்பத்தில் கொஞ்சம் சோர்வாகவே நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் அது விரைவில் நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை நீங்கள் இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகளால் மாற்றி பிரிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒன்றா உட்காந்து தனிமையில் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உட்காந்து நீங்கள் மனம் விட்டு பேசுங்க நண்பர்களே. நல்ல நன்மைகள் காத்திருக்கு. பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள்
விட்டு கொடுத்து பேசுவது ரொம்ப முக்கியம். மனம் விட்டு பேசுறது ரொம்ப அவசியம். அதையும் புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நமது வீடியோவுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு நமது வீடியோ தினசரி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனா ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் வயலட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே வயலட் கலரை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 7 வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது கூட்டாளிகளிடம் இருந்து கிடைக்கும். எனவே வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால மன நிம்மதியான ஒரு நாள் அமையுங்க. எனவே கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு, மன நிம்மதி பெருகும். நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னும் நல்ல பலன்களை தருங்க. எனவே வியாபாரத்தில் அனுசரித்து போங்க நண்பர்களே. இன்றைய தினம் புதிதாக தன வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக சேமிப்பில் நீங்கள் இன்றைய தினம் அதிக ஆர்வம் கொண்டு அதை சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு சேமிப்பை நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள அது வழிவகை தருங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கு. ஒத்துழைப்புகள் உங்களது நண்பர்கள் பக்கபலமாக இருந்து உதவி செய்வாங்க. உங்களுக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும். அதனால் சேமிப்பில் இன்னைக்கு கவனம் செலுத்துவீங்க. அதன் மூலமாக உங்களது நிதிநிலை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் அமைதி வேண்டுங்க. எந்த விதமான பதற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் அதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. பிரச்சனைக்கு காரணமானவர்களுடன் உட்கார்ந்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வையும் மன நிம்மதியும் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு இன்னைக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் நமக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுறதே இல்லை. நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டால் தான் நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க, எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து உண்மையிலேயே விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நமது வீடியோவை நீங்கள் இப்போவே லைக் பண்ணுறதை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோடைய ராசிபலன்கள் உங்களுக்கு தினசரி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் தினசரி பெற முடியும். நமது எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் நண்பர்களே. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை தின ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.